அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனோட அருளால் நம்ம குரானை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா ஹூது நம்ம ஓதிட்டு வரோம், 11வது அத்தியாயம். இதில் ஒவ்வொரு சமூகத்தினரை பற்றியும் இறைவன் பேசுகிறான். ஒவ்வொரு சமூகத்துக்குமே கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க எப்படி அது செய்யாமல் மறுத்தாங்க, அண்ட் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அல்லது நல்ல சட்டங்கள் கொடுக்கப்பட்டால் அதை எப்படி எதிர்த்து நின்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம்தான், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சுரண்டாதீங்க, அதிகாரத்துக்கு உட்படுத்தாதீங்க, ஆதிக்கம் செலுத்தாதீங்க அப்படின்னு நபிமார்கள் சொன்னால் இவங்களுடைய பதில் என்னவாகலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்தோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபிமாருமே இறைவனை பற்றி பேச வரலை, ஆனால் இறைவனை பேச வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் இறைவன் சொன்ன கட்டளைகளை செய்ய சொன்ன விஷயங்களை செயல்படுத்த வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம கம்யூனிசத்தையும் இன்னும் டெமோக்ரஸி சிஸ்டத்தையும் இன்னும் மற்ற அரசியல் சாசனங்களையும் நம்ம அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் அவனுடைய சட்டங்களையும் அவனுடைய சாசனங்களையும் நமக்கு அளிச்சிருக்கான். அதை பற்றி பேச மறந்துட்டோம். அதை ஞாபகமூட்டும் விதத்தில் தான் இறைவன் ஒவ்வொரு வரலாறாக நமக்கு சொல்லிகிட்டே வரான். அல்ஹம்துலில்லா. 99 ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறுதியாக நம்ம பார்த்தப்ப இந்த மக்கள் மீது, அதாவது யாரெல்லாம் இறைவன் சொன்ன அந்த சட்டங்களையும் சாசனங்களையும் மறுத்தாங்களோ அவங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் சாபம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவங்களுடைய அந்த வெகுமதி, அவங்களுக்கு ஃபைனலாக கிடைச்சது என்னவோ மோசமான வெகுமதி தான் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ مِنْهَا قَائِمٌ وَحَصِيدٌ. குரா அப்படின்னா ஊர்கள், நகுசுஹு அப்படின்னா விவரிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அம்பா அப்படின்னா சரித்திரங்கள். அப்புறம் காயிம் அப்படின்னா நிற்கிறது, வஹசீத் அப்படின்னா அறுக்கப்பட்டது. அப்போது இவை சில ஊர்களை பற்றிய வரலாறுகளாகும். அவற்றை நாம் உமக்கு எடுத்து சொல்கிறோம். அவற்றில் சில இன்றும் இருக்கின்றன, சில முற்றிலும் அழிந்துவிட்டன. அப்போது ஹசீத் அப்படின்னா அறுக்கப்பட்டது, அப்படின்னா அழிஞ்சிடுச்சு. காயிம் அப்படின்னா எஞ்சி நிற்கிது. ஹசீத் அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இதுதான் அர்த்தம். ஸோ இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஊருடைய வரலாறும் ஏன் நமக்கு எடுத்து சொல்கிறான் அப்படின்னா, சில வரலாறுகள் இருக்குது, சில ஊர்கள் இன்னும் எச்சமாக இருக்குது. லைக் இன்றைக்கி நம்ம எத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்குறோம். நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கொடியில் இருந்து, நமக்கு தெரிஞ்ச தனுஷ்கொடி நம்மளை சுற்றியே இருக்கிறதுல, அதை தாண்டி எத்தனை ஊர்கள் அழிஞ்சிருக்கு. குரானுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிகிற சில ஊர்கள், அதை தாண்டி நம்ம லைஃப்பில் பார்க்குற ஊர்கள். அப்போ இதெல்லாம் இன்னும் அதனுடைய எச்சங்கள் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் காமிக்கக்கூடிய வரலாறுகள். ரைட். 101வது வசனம் பாருங்கள். வமா ஸலம்னாஹும் வலாகின் ஸலமூ அன்ஃபுஸஹும் ஃபமா அக்னத் அன்ஹும் ஆலிஹத்துஹுமுல்லாத்தி யத்ஊன மின் தூனில்லாஹி மின் ஷைஇன் லம்மா ஜாஅ அம்ரு ரப்பிக் வமா ஸாதுஹும் கைர தத்பீப். பாருங்கள், ஸலம்னாஹும் அப்படின்னா ஸலம், ஜாலிம், ஜுலூம், இது எல்லாமே அநீதி அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனால் ஜாலம் அப்படின்னா அநீதி அப்படின்னு தான் அர்த்தம். எதெல்லாம் அநீதி அப்படிங்கிறதுக்குள்ளே ஃபிட் ஆகணும் நீங்கள் தான் யோசிக்கணும். இன்னும் நஃப்சுஹும்
அன்ஃபுசஹும் அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்த உள்ளம் தங்களுக்கே, இப்போ அவங்களுக்கே அப்படின்னு பொருள் வரும். ஃபமா அஹ்னத் பலனளிக்கவில்லை, இலா ஆலிஹத்துஹும் அல்லத்தி, அதாவது ஆலிஹத்துஹும் அப்படின்னா தெய்வங்கள், அவர்களுடைய தெய்வங்கள். அப்புறம் ஷை இன் லம்மா, அப்புறம் அம்ர். இந்த இடத்துல இவ்வளோ அர்த்தங்கள் நமக்கு சரியாக விளங்குறது இல்லை, அரபி நமக்கு தெரியாததுனால. பட் ஸ்டில் சில வார்த்தைகள் கவனத்தில் எப்போவுமே எடுத்துகிட்டே வாங்க. அதில் மிக முக்கியம் இந்த அம்ருனா கட்டளை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்டில் எடுத்துகிட்டே வாங்க. ரப் அப்படின்னா இறைவன். ஸோ மோஸ்ட்லி அம்ரு பக்கத்தில் யார் வராங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. அம்ரு ரப்பு அல்லது அம்ரு இறைவனுடைய பெயர்கள் ஏதாவது வருது அப்படின்னா கவனம் செலுத்துங்க அந்த ஆயத்து மேலே. ஒமாசாது ஹும் கைர தத்பீப், அப்போ நாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டார்கள். மேலும் இறைவனின் கட்டளை வந்துவிட்ட போது அல்லாஹ்வை விடுத்து அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்த அவர்களுடைய கடவுளர்கள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை, நாசத்தை தவிர வேறு எந்த பயனையும் அவை அவர்களுக்கு தரவில்லை. அப்போது இந்த விஷயம் பாருங்க, அல்லாஹுடைய கட்டளை. அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் யாருக்குமே அநீதி இழைக்கலை. லைக் எந்த சமுதாயத்துக்குமே அல்லாஹ் டைரெக்டாக அநீதி இழைக்கலை. நமக்கு இப்போ இன்றைக்கி அப்படி தான் கேட்குறாங்க. அல்லாஹ் இருக்கான் அப்படின்னா அப்போ அல்லாஹ் ஏன் மற்றவங்கள காப்பாற்ற மாட்டான், ஒரு பேரழிவுலேருந்து ஏன் காப்பாற்ற மாட்டான், இப்படிலாம் கேள்விகள் வருது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் யாருக்கும் அநீதி இழைக்கலை, மாறாக அவங்களே தமக்கு தாமே அநீதி இழைச்சிக்கிறாங்க. அப்போ என்னுடைய கட்டளை வரும்போது என்னை விடுத்து அவங்க யாரை கூப்பிடுறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயற்கையான ஒரு பிரச்சனைகள், ஒரு சீற்றங்கள் வருது அப்படின்னா, அந்த மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா, அந்த இயற்கையை பாதுகாக்காமல் விட்டது யார்? இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் இயற்கை வளங்களை அழிக்கிறத தடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த மக்களில் ஒருத்தராக நம்மளும் இருந்திருக்கணும். இயற்கை வளங்களை அழிக்காதீங்க, ஏன்னா இயற்கை வளங்கள்ன்றது இறைவனுடைய பொருட்கள். அதை எல்லாம் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தானே அனுப்பியிருக்கான். அப்படிங்கிறப்ப அவனுடைய படைப்புகளை அழிக்கிறது நம்ம கையில் இருக்கா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணாங்க? அப்போது இயற்கை விஷயங்கள் எல்லாம் நம்ம அழிச்சிடுறோம். லைக் இப்போவுமே பாருங்கள், இருக்க வேண்டிய இடத்துலலாம் அந்த ஏரி குளங்களெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணாமல் எல்லாத்துலேயும் வீடு கட்டினதன் விளைவு இன்றைக்கி வருஷம் சென்னை ஆபத்துக்கு உள்ளாகுது. பத்தாததுக்கு இவங்க ரோடுன்ற பேரில் ட்ரைனேஜ் கீழே ட்ரைனேஜ் போட போகிறோம், அண்டர் ட்ரைனேஜ் போட போகிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த தண்ணி போக வழி இல்லாமல் பண்ணிவிட்டு கடைசியில் முன்னாடிலாம் பாருங்களேன், சாக்கடைகள் அந்த தெரு ஓரமாக இருக்கும், அந்த தண்ணி கரெக்டாக போய் கலந்துடும், கரெக்டாக அந்த ஓட்டம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அப்படி இல்லை. நான் உங்களை ரொம்ப அல்ட்ராடெக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஓட்டைகளையுமே அடைச்சிட்டு ஒரு 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 சின்ன இஷ்யூ வந்தாலுமே அங்கே பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. கரெக்டாக சின்ன சின்ன மலைக்கெல்லாம் நம்ம தெரு மோசமாகுது, நிறைய நோய்கள் கிளம்புது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் யார் செஞ்சதை யார் நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம், யார் சொன்னதை கேட்க ஆரம்பித்தோம், இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ அல்லாவை விடுத்து நீங்கள் யார் பேச்செல்லாம் கேட்டீங்களோ கடைசியில் அவங்களே உங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே அவங்களுடைய சமுதாய தலைவர்களை தான் கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம நான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், குரானில் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன்னா உண்மை என்னென்னா குரானில் சொன்னதை சொல்கிறதே இல்லை. ஆனால் இவர் சொன்னார், அவர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார்,
நம்மளுக்கே பயான் எப்படி சொல்லப்படுது? இந்த அறிஞர் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னாருன்னு தானே சொல்லப்படுது. இதை தாண்டி நம்மளுடைய வகுப்புகள் அப்படின்னா அது ஏதோ ஒரு 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 மிகப்பெரிய அந்தஸ்துடைய ஒரு சயின்டிஸ்ட்டோ அல்லது ஒரு பொலிட்டீஷியன்ஸோ அல்லது யாரோ ஒருத்தரோ சொல்கிறத தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ அல்லாவை விடுத்து நீங்கள் இன்னும் நமக்கு பிடிச்சவங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் அறிவாளின்னு நம்பியிருப்போம். அவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு அல்லாஹ் சொன்னதை மீறின அல்லது அவனுக்கு மாற்றமான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தால் இதுதான் நிலைமை. அப்போ அல்லாவை விடுத்து அவங்க யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கடவுள்கள் அப்படின்னா அந்த நம்மளை படைத்தவன்ற லெவலுக்கு கடவுள்கள் வரமாட்டாங்க. கடவுள்கள் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், யாரை கடவுள்கள்னு சொல்கிறாங்க? இலாஹத்துஹு, இலாஹ் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சாரி, ஆலிஹத்துஹு. அல்லாஹ் நீங்கள் சொல்லலை, ஆலிஹத்துஹு. அப்போது இது கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னா இவங்க சொல் பேச்சை நம்ம கேட்கணும். அதாவது இன்றைக்கி படைத்ததே யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு இப்போ தான் வருது. ஆனால் முன்ன காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை படைத்தது ஒரு கடவுள், நம்மளை அழிக்க போகிறது ஒரு கடவுள், நமக்கு உணவு தர்றது ஒரு கடவுள் அப்படின்னு நிறைய யாரெல்லாம் எந்தெந்த மலக்குகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் கடவுள்னு மாற்றிட்டாங்க. அல்லாஹ் அதற்கான ஆட்களை வச்சுருக்கான். ஆனால் இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒரு துறையாக ஆக்கி யாருடைய சட்டத்துக்கு இது நடந்துட்டுருக்கு? நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய வாழ்வாதாரம், இன்னும் நம்மளுடைய உறவு முறைகள், நம்மளுடைய சமூக சிந்தனை, இதெல்லாம் இறைவன் சொன்ன மாதிரி இருக்கா அல்லது வேறு யார் சொன்ன மாதிரி இருக்குது? வேறு யார் இதெல்லாம் கட்டமைச்சிருக்கா? சோஷியல் இன்ஜினியரிங்கோட பேஸ் என்ன? இதை பற்றிலாம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கோமா? உங்களுக்கு யோசனை வந்துருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யோசனை மட்டும் பத்தாது, நீங்கள் தேடி பாருங்கள் யாருடைய இதை கேட்டு நம்ம இன்றைக்கி யாருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போ அல்லாவை விடுத்து யாரெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்களோ அந்த கடவுள்கள் எந்த பயனும் உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் ஃபைனலாக இந்த நாசத்தை தவிர, நாசம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த டிஸ்ட்ரக்ஷன், இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அழிவை நோக்கி போகுது அப்படின்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் நம்ம தான். நம்மளுடைய சொசைட்டி ஒரு அழிவை நோக்கி போகுது அப்படின்னா அதற்கு முழு முக்கிய காரணம் நம்ம தான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த தமிழ் சொசைட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஒரு டிக்னிட்டைஸ்டு ஒரு ஆட்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளை யாருமே மதிக்க மாட்றாங்க. இன்னும் இஸ்லாமியர்கள் சுத்தம். இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாமில் இருக்கிறவங்களே பலர் பேரளவில் இருக்காங்க. என்ன ரீசன்? ஏன்னா நம்ம சரியாக இதை புரிஞ்சுக்கிறல. இஸ்லாத்தை நம்ம கவனிக்காமல், அல்லாவை நம்ம கவனிக்காமல், வேறு யாரோ ஒரு தலைவரை நம்ம கவனிச்சிட்டு வரோம், நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு வரோம். அதனால நம்ம இஸ்லாத்தை கரெக்டாக மற்றவங்கக்கிட்ட போய் சேர்க்க முடியல. விஷயம் நம்மளே ஒழுங்காக புரிஞ்சுக்கிறல. இதெல்லாம் இந்த ஆயத்துகள் மூலமாக நம்ம சிந்திக்க வேண்டியது. அடுத்து பாருங்கள், வகதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய தாலிமா. பாருங்கள், குரா அப்படின்னா ஊர். இன் அஹ்தஹு இலை அலீமுன் ஷதீத். மேலும் அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களை இறைவன் தண்டிக்கும் போது அவனுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். திண்ணமாக அவனது தண்டனை வேதனை மிக்கதும் மிக கடுமையானதும் ஆகும். இப்போ அல்லாஹ் அவனை வணங்கலைன்னு ஒன்றும் தண்டனை கொடுக்கல. அவனை தொழுகலை அப்படின்னு தண்டனை கொடுக்கல. எதுக்கு தண்டனை கொடுக்குறான்? அக்கிரமம் புரிந்ததற்கு தண்டனை கொடுக்குறான். அக்கிரமம்னா என்ன? ஒருத்தர் மீது இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்துவது, வரம்பு மீறி ஆதிக்கம் செலுத்துவது,
முடிஞ்சு போச்சு. அதுதான் அல்லாஹ் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உரிமை எல்லாமே அல்லாஹ்க்குரியது. ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கட்டும், சட்டம் போடுறதாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடையது. அவன் செய்கிறத நானும் செய்கிறேன்னு நின்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? அந்த தலைவர்கள் தான் அப்படி நிற்கிறாங்க. நீங்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்க வேணாமா? அல்லாஹ் சொல்படி கேட்கணும் அப்படின்னு தலைவர்களை விட்டு வெளியே வர வேணாமா? தலைவர்கள் இதுக்கே இந்த நிலமைனா இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களை, திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவங்களை நம்ம தலைவர்களாக நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கோம். நடிகர்களாக இருக்கட்டும் அல்லது இயக்குனர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களெல்லாம் நம்ம தலைவர்களாக நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ ஊர்களில் ஒவ்வொரு ஊரையுமே அல்லாஹ் தண்டிக்கிறான் அப்படின்னா அவனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி தான். ரொம்ப மோசமான தண்டனையை தான் அவன் கொடுப்பான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எப்போ அதை தருவான்னா அக்கிரமம் புரிஞ்சா. அப்போ எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு அந்த அந்த அரசியல் தலைவர் தானே இவ்வளோ கடுமையாக இருக்கான். அவன் செய்கிறதுக்கு நாங்கள் ஏன் எங்களையே அல்லாஹ் பிடிக்கணும்? அவனை நீ ஏற்றுக்கிட்டதுனால தானே அவன் அப்படி பண்ணுறான். அவனை நீ எதிர்த்திருக்கணும்ல, ஏன் எதிர்க்கலை? அப்போ அல்லாஹ்வை விட நம்ம அந்த தலைவருக்கு பயப்படுறோம். அதனால தான் அவங்கள நம்ம எதிர்க்கலை. ஆனால் இன்றைக்கும் எத்தனையோ முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் அல்லாஹ்க்கு பயப்படுறாங்க. அதாவது நம்மளை ஒரு சக்தி படைச்சிருக்கு, நான் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு இயற்கைக்காக போராடுறாங்க, மற்றவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம் பார்த்துக்கிறோங்க. மற்றவங்க உரிமைக்காக போராடுறத விடுங்க, முதல்ல நம்ம யாருக்காச்சும் அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்குறோமா, அவங்கள ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கோமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்கள். இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَةً لِمَنْ خَافَ عَذَابَ الْآخِرَةِ ذَلِكَ يَوْمٌ مَجْمُوعٌ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلك يوم مجمع له الناس وذلك يوم مشهود. உண்மையில் மறுமை நாளின் வேதனை குறித்து அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு சான்று இருக்கிறது. அது மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் நாள். அன்று நடைபெறுகின்ற அனைத்தும் வெளிப்படையாகவே நடைபெறும். ஸோ இதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறமும் மறுமைன்னு ஒன்று இருக்குது. அங்கே வரக்கூடிய வேதனை குறித்து பயப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சான்று இருக்குது. அது மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்படும் நாள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கியாமத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடாமல் இருக்கவே இல்லை. நான் இங்கே உங்களை அழிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, ஃபைனலாக ஒரு கியாமத்து நாள் ஒன்று இருக்குது, எல்லாரையும் ஒன்று கூட்டுவேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அது வெளிப்படையாகவே அந்த நாள் வரும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி அழிவுகள் இருக்குது, இவ்வளோ அழிஞ்சு போகுது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அதே நேரத்தில் ஆஃப்டர் தட் கியாமத்துன்னு ஒன்று இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். வமானு அஹ்கிருஹு இல்லா லி அஜலிம் மஅதூத். அந்த நாளை கொண்டு வருவதில் நாம் அதிக தாமதம் செய்ய போவது இல்லை, நிர்ணயிக்கப்பட்ட சொற்ப காலத்தை தவிர. இது அப்போவே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வரப்படுவீங்க, அந்த நாள் வெகு தூரம் இல்லை, கொஞ்சம் காலம் நான் நிர்ணயிச்சிருக்கேன், அந்த காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ எப்போ இந்த கியாமத்தை பற்றி பேசுகிறான், எப்போ இந்த வேதனையை பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னா, அந்த மனிதர்கள் அக்கிரமக்காரர்களாக, அந்த சமூகம் அக்கிரமக்காரர்களாக இருக்கும்போது. அக்கிரமம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பிறருடைய வரம்புகளை மீறுறது, பிறருடைய விஷயங்களில் நம்ம தேவையில்லாமல் தலையிடுறது, ஒவ்வொருத்தரையும் உயர்வு தாழ்வு பார்க்கறது, நம்மளுடைய அந்தஸ்தால்
இப்படி இத்தனை விஷயங்களுமே. இன்னொன்று, ஒரு சிலர் அதிகமான வேலைகள் பார்ப்பது, இன்னொரு சிலர் அவங்கள்ட்ட இருந்து சுரண்டி இருக்கிறது. இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தடை செய்கிறான். இது எல்லாத்துலேருந்தும் விலகிறதுக்கு தான் அவ்வளோ அழகழகான முத்தான சட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டது எல்லாமே. அதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம வெறுமனை தொழுகை ஓதுதல் இதிலையே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டோம். அப்படியே இருந்தாலும் உருப்படியாக தொழுகிறோமா ஓதுறோமான்னா அதுவும் கம்மியாயிடுச்சு. அப்போ நம்ம எதை நோக்கி தான் நம்ம போகிறோம்? இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ சொற்ப காலத்தை தவிர மற்ற கொஞ்ச நாள்லையே அது வந்துடும், அந்த கியாமத்து நாள் வந்துடும் அப்படின்னு இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து, யௌம யஅதி லா தகல்லமு நஃப்சுன் இல்லா பிஇذنி ஃபமின்ஹும் ஷகிய்யும் வ சஈத். அந்த நாள் வரும்போது இறைவனின் அனுமதியின்றி எந்த மனிதனும் பேச முடியாது. பிறகு அவர்களில் சிலர் துர்பாக்கியவான்களாகவும் வேறு சிலர் நற்பேருடையவர்களாகவும் இருப்பார்கள். அப்போது அந்த டைம், அந்த கியாமத்தில் நம்மளுடைய நிலை எவ்வாறாக இருக்குமா? யாரும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது. ஆனால் நம்ம என்னப்பா சொல்கிறோம்? அல்லாஹ்கிட்ட நமக்காக பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு இறந்து போனவர்களையும் நம்புகிறோம். அது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு, இங்கேயே நம்ம நிறைய விஷயங்கள் யார் பேச்சை கேட்குறோம்? அல்லாஹ் பேச்சை கேட்குறோமா, இல்லை வேறு ஏதோ தலைவர்களை பேச்சை கேட்குறோமா? இன்ஃபேக்ட் நம்ம முஸ்லீம்களாக இருக்கோம், அல்லாஹை பற்றியும் பிரகடனம் படுத்துறதில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் பேசுகிறதில்ல, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பேசுகிறதில்ல. ஆனால் வெவ்வேறு சிந்தனைகளை உடைய வெவ்வேறு தலைவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். லைக் இவரை பற்றி பேசுவோம், பெரியாரை பற்றி பேசுகிறாங்க அதிகமாக, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, கருணாநிதி, ஜெயலலிதா, சீமான், இன்னும் பிரபாகரன், இன்னும் அங்கிட்டு போனால் ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்படி நிறைய யார் யார் பெருசாக நமக்கு தெரிகிறாங்களோ அவங்க எல்லார பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறவங்க இல்லை, வரலாறுகள் தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இவங்கள பேசுகிறோம். அல்லாவும் அல்லாவுடைய தூதர்களும் இதைத்தானே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஏன் நம்ம பேச மாட்டோம்? ஏன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மளுடைய வீட்டு சொத்துன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கு இல்லை போல். அதனால நம்ம சொல்ல தயங்குறோம். அந்த தயக்கத்தில் கூட யார் இருக்கா? யாரோ ஒருத்தவங்களுக்காக பயந்து தான் நம்ம தயங்கி நிற்கிறோம். இது சட்டம் இல்லை, இப்படி பேசினா நம்மளை மதவாதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அல்லாவை பற்றி பேசாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசாமல், அவங்க கொண்டு வந்த நோக்கங்களையும் அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்க சொன்ன விஷயங்களையும் சொல்லாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்பும்? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த டைமில் யாரும் பேச முடியாது, என்னுடைய அனுமதி இருந்தால் தான் பேச முடியும். அங்கே சில பேர் துர்பாக்கியசாலியாகவும் இருப்பாங்க, சிலர் நற்பேருடையவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த துர்பாக்கியசாலி யார் அப்படின்னா, ஃபஅம்மல்லதீன ஷகு ஃபஃபின்னாரி லஹும் ஃபீஹா ஸஃபீரும் வ ஷஹீக். அவங்க நரகம் போவாங்க, அங்கு வெப்பம் மற்றும் தாக்கத்தின் கடுமையால் மூச்சிறைக்க கூச்சலிடுவார்கள், கதறுவார்கள். இப்போ துர்பாக்கியசாலிகள் யார்? துர்பாக்கியசாலி யார்? அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்காம, பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி, பிறரை நோவினை செஞ்சு, அல்லாஹ்க்கு நம்ம எந்த வகையிலையும் நோவினை செய்ய முடியாது. நம்ம அல்லாஹ் மேலே ஆதிக்கம்லாம் செலுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ்க்கு எப்போ கோவம் வரும்? பிறர் மீது, பிற மனிதர்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துனீங்கன்னா, பிற உயிர்கள் மீது நீங்கள் ஓவர் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய சாய்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் துர்பாக்கியசாலிகளாக ஆவீங்க. அப்போ கண்டிப்பாக நரகம் போவீங்க. அங்கே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும், மூச்சிறைக்க கத்துவோம், கதறுவோம். ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்திஷ் சமாவாத்து வல் அருது
இல்லா மாஷா ரப்புக் இன்ன ரப்பக ஃபஆலு லிமா யுரீத். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கு அவர்கள் அதே நிலையிலேயே கிடப்பார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர தான் நாடுவதை செய்வதற்கு முழு அதிகாரம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் அந்த துரதிருஷ்டசாலியாக இருந்தீங்கன்னா காலமெல்லாம் அந்த நரகத்திலேயே கிடப்பீங்க. வானம் பூமியும் இருக்கிற காலமெல்லாம் அப்போனா லைஃப் ஒட்டுமொத்த இப்போ இங்கேயாவது இந்த பூமியாவது நிரந்தரம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். 100 வயசானால் கூட சாவாமல் இருக்க மாட்டோம். 10 வயசுலேயும் சாவுறோம், 30 வயசுலேயும் சாவுறோம், 100 வயசுலேயும் சாவுறோம். ஆக மொத்தம் இது பர்மனண்ட் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கியாமத்தில் நரகம் போனீங்கன்னா பர்மனண்ட்டாக அங்கே இருப்பீங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடுறவங்களுக்கு அவன் எக்ஸஸ் தருவான். அந்த நிலையை மாற்றணும், அந்த இழிவுலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா அல்லாஹ் நாடுனா நடக்கும். அவன் நாடுறத செய்கிறதுக்கு அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அம்மல்லதீன சுஈது ஃபஃபில் ஜன்னாதி ஹாலிதீன ஃபீஹா மாதாமதிஸ் சமாவாத்து வல் அர்து இல்லா மாஷா ரப்புக் அதான் கைரம மஜ்தூத். மேலும் எவர்கள் நற்பேருடையவர்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர முடிவுறாத அருட்கொடைகள் அங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நற்பேருடையவர்களுக்கு வானம் பூமி இருக்கிற காலமெல்லாம் அவங்க சொர்க்கத்திலேயே சந்தோஷமாக இருக்கலாம். ஒருவேளை அது மாறணும் அப்படின்னா அதுவும் அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். அங்கே அவங்களுக்கு முடிவுறாத அருட்கொடைகள் அப்படின்னா முடிவுறாத அருட்கொடைகள் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு ரிசுக்குகள் அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கும் நம்ம என்ன நம்ம உள் மனசு எதை நோக்கி இருக்குது? நமக்கு ஒரு நிலையான விஷயம் கிடச்சிராதா? நமக்கு ஒரு நிம்மதி கிடச்சிராதா? அப்படின்றத நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்குது. நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் அது எதுவுமே நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே நடக்காதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்க்காக, அல்லாஹ்வுடைய மக்களுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த ரிசோர்ஸ் இந்த பொருட்களுக்காக, இந்த வஸ்துக்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவனுடைய சட்டங்களுக்காக, அவனுடைய ஆட்சி இங்கே நிலை பெறணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதுக்காக அரசியலை கையில் எடுக்கணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற அமானிதத்தையாவது ஒழுங்காக பராமரிக்கிறோமா? நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்வங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய அறிவாக இருக்கட்டும், நம்மளுடைய பண்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அவன் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, நல்லா கூட பின்னக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? நீ எந்த கூடையும் பின்ன மாட்ட, நீ எதுவுமே செய்ய மாட்ட அப்படின்னா அந்த டேலண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்தது என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லா சுவையாக சமைப்பாங்க, ஆனால் சமைக்கிறது அவங்க குழந்தைங்களுக்கு எதுவும் சமைச்சு தரதில்ல. அப்படி செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சமைச்சு தராங்க, வேறு யாருக்கும் எதுவும் தர்றதில்லை. அப்படின்னா உனக்கு அல்லாஹ் அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக சமைக்கக்கூடிய அந்த ஸ்கில்லையும் அந்த பணத்தையும் உங்களுக்கு வழங்கினதில் எந்த பிரயோஜனம்? அதை வச்சு உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு கூட நீங்கள் எதுவும் தர்றதில்லையே, உங்கள் பெற்றவங்களுக்கு கூட நீங்கள் எதுவும் தர்றதில்லையே, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எதுவும் தர்றதில்லையே. அப்போது இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தாமல் பிறருக்கு தராமல் இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படும்? சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. இப்போ தான் அந்த சொர்க்கமும் அவன் நாடும்போது நமக்கு கிடைக்கும். முடிவுறாத அருட்கொடைகள் அங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த முடிவுறாத அருட்கொடைகள் வேணும்னா சொர்க்கத்தில் தான் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம எல்லாரும் உங்களுடைய பர்பஸ் என்னன்னா சொர்க்கம்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான்.
ஆனால் அந்த சொர்க்கம் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அது தெரியணும்ல. அது 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 அதுக்கான விடையை கேட்டுத்தான் குரான் கல்வியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபலா தகு ஃபீ மிர்யத்தின் மிம்மா யஅபுது ஹாஉலா மா யஅபுதூன இல்லா கமா யஅபுது ஆபாஉஹும் மின் கப்ல் வ இன்னா லமௌஃபூஹும் நசீபஹும் கைர மன்குஸ். எனவே நபியே, இவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் கடவுள்கள் குறித்து நீர் சற்றும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இவர்களோ முன்பு தம் மூதாதையர் எவ்வாறு ஆராதனை செய்து வந்தார்களோ அவ்வாறே கண்மூடித்தனமாக ஆராதனை செய்து வருகிறார்கள். மேலும் திண்ணமாக நாம் இவர்களுக்குரிய பங்கினை யாதொரு குறைவுமின்றி நிறைவாக கொடுப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவங்க இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கடவுள்களை குறித்து நீங்கள் எந்த சந்தேகமும் படாதீங்க. கடவுள்கள் 2 வகைப்படுது. ஒன்று, அந்த யாரெல்லாம் இறைவன் இல்லாமல் இறைவனுடைய பேரை சொல்லி வெவ்வேறு வஸ்துக்களை கும்பிடுறாங்களோ, வெவ்வேறு வஸ்துக்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்க பேச்சு எல்லாம் கேட்குறாங்களோ அது தான் கடவுள். அந்த கடவுள் வஸ்துக்களாகவும் இருக்காங்க, மனிதர்களாகவும் இருக்காங்க. யாருடைய ஆதிக்கம் நம்ம மேலே அதிகமாக இருக்கோ அவங்க நமக்கு கடவுளாகிறாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ நம்மளுடைய அத்தா அம்மாலாம் நம்ம மேலே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்க தானே, நம்ம பிள்ளைங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவோம் தானே. அல்லாஹ் சொன்ன வரமுறைக்கு உட்பட்டு நம்ம ஆதிக்கம் செலுத்துகிற வரைக்கும் ஓகே. அல்லாஹ் சொல்லக்கூடிய வரமுறைக்கு தாண்டி அது உங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தப்பு தான். பெத்த பிள்ளைக்கே எப்படின்னா, வரக்கூடிய மருமக, நாத்துனா, கொழுந்தியா, லைக் அந்த மாதிரி அண்ணனுக்கு வாக்கப்பட்டு வர பிள்ளைகளுக, இப்போ தம்பிக்கு வாக்கப்பட்டு வர பிள்ளைகளுக, இன்னும் வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு ஆட்கள், இவங்கக்கிட்டலாம் நம்ம எந்த அளவுக்கு வரம்பு வச்சுருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டா என்னமோ நமக்கு கீழே தான் அவங்கன்ற நிலைமைக்கு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். படித்தவங்களும் சரி, படிக்காதவங்க யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒரு படி நம்மளை விட கீழே தான்ற ஒரு நினப்பு நமக்கு இருக்குது. நம்ம வசதியில் கம்மியாக உள்ளவங்க நம்மளை விட ஒரு படி கீழே தாங்கிற அந்த நினப்பு இருக்குது. அப்போ இப்படிலாம் நம்ம யாரை கடவுள்களாக வச்சுருக்கோமோ, யாரை உயர்ந்தவர்களாக நம்ம வச்சுருக்கோமோ அவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஏன்னா இவங்க முன்னோர்கள் இப்படி தான் இருந்தாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் பணக்காரராக இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் யார் ரொம்ப பணக்காரவங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக போயிடுறோம். இன்ஃபேக்ட் எத்தனை பேர் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி அவ்வளோ பேசினாலும், அவ்வளோ மூச்சரைக்க நெகட்டிவான விஷயங்கள், தப்பான விஷயங்கள் சொன்னாலும் பலர் என்ன பண்ணாங்க, அவங்க எங்களை இன்வைட் பண்ணலைன்னாலும் எங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி அதை பெரிய ஒரு பெருமையாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க தான். அப்போது யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒஸ்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் இவங்கெல்லாம் டாப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுதான் ஆராதனை செய்கிறாங்கன்னா அதுதான் அவங்கள ரொம்ப மேலே வச்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிச்சயமாக இதுக்கான பங்கை அல்லாஹ் குறைவே இல்லாமல் தருவான். அது உங்களுடைய சாமிக்கு மட்டும் இல்லை, விச் மீன்ஸ் நீங்கள் யாரை கும்பிடுறீங்க, அது சிலைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது வஸ்துக்களாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இறைவனுக்கு நிகராக அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான பங்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் வரும். இறைவன் பாதுகாப்பானாக. அடுத்து பாருங்கள், வலக்கத் ஆத்தைனா மூசல் கிதாப ஃபஹ்துலிஃப ஃபீஹ் வலவுலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக லகுதிய பைனஹும் வ இன்னஹும் லஃபி ஷக்கிம் மின்ஹு முரீப். இதற்கு முன்பு மூசாவுக்கும் வேதத்தை அருளி இருக்கிறோம். விஷயம் என்ன? வேதம். மூசாவுக்கும் நம்ம வேதத்தை கொடுத்துருக்கோம். அது குறித்தும் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டது. இன்று உமக்கு அருளப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை ஏற்பதில் கருத்து முரண்பாடு கொள்ளப்படுவதை போன்று இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டு இருந்தால்
முடிவு செய்யப்படாது இருந்தால் கருத்து முரண்பாடு கொண்டவர்களுக்கிடையே எப்போதோ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். உண்மை யாது எனில் இவர்கள் இதனை குறித்து கடும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், மேலும் மனக்கலக்கத்தில் ஆழ்ந்து உள்ளார்கள். இந்த வேதத்தோட விஷயத்தில், குரானுடைய விஷயத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இது ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு நாட்டம் வச்சுருக்கான், ஒரு டெஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால இவங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் வருது. ஒருவேளை அந்த டெஸ்ட்டு இல்லாமல் இருந்திருந்தால் யாருக்குமே எந்த டவுட்டும் வந்திருக்காது. அவங்க எப்போவுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அல்லாஹ் சொன்ன இப்போ மற்ற இதெல்லாம் பாருங்கள், மரம் பாருங்கள், செடி கொடியெலாம் பாருங்கள், அல்லாஹ் சொன்ன வேலையை அப்படியே செய்யுது. ஒரு ஈ கூட அல்லாஹ் சொன்ன வேலையை அப்படியே செய்யுது. அதுவாக அது இஷ்டத்துக்கு ஏதாவது அதனால தான் அதுக்கு 5 அறிவுன்னு சொல்கிறாங்க. நமக்கு 6 அறிவு அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் 6th சென்ஸு, பகுத்தறிவுக்கான அந்த 6வது அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கிறதுனால தான் நமக்கு இத்தனை கருத்து வேறுபாடுகள் வருது. ஆனால் ரொம்ப மோசமான சந்தேகத்தில் இருக்கிறவங்களும் மனக்கலக்கத்தில் உள்ளவங்களும் அதிகமாக இதில் முரண்பாடு கொண்டு இருக்காங்க. தௌராத் எப்படி மூசாக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வேதமும் குரானும். ஆனால் இதை ஏற்றுக்கிறதுல முரண்படுறாங்க. ஏன்னா அவங்க சந்தேகத்திலையும் மனக்கலக்கத்திலையும் இருக்கிறாங்க. இன்னக்குள்ள லம்மா லயுவஃபியன்னஹும் ரப்புக அமாலஹும் இன்னஹு பிமா யாமலூன ஹபீர். மேலும் இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களுக்குரிய கூலியை நிறைவாக கொடுத்தே தீருவான். திண்ணமாக அவன் அவர்களின் செயல்கள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கூலி இருக்குது. நம்ம தொழுகிறது, தொழுகிறது, ஓதுறது எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது இஸ்லாம் கிடையாது. அது நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் இஸ்லாத்தை நம்மளால், நான் ஹெல்த்தியாக இருந்தால் தானே என்னால் பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய முடியும். அந்த ஹெல்த்துக்கு தான் நீங்கள் யோகா இதெல்லாம் இருக்கிற மாதிரி தொழுகை ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தொழுகையை பழக்கப்படுத்துங்க. இன்றைக்கி பல குழந்தைகள் தொழுகை மீது அந்தளவுக்கு பற்றுடையவர்களாக இல்லை. ஆனால் இதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் மெடிடேஷன்லையும் யோகாலையும் ஜிம்முலையும் பற்றுள்ளவர்களாக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் கூட அவ்வளோ விஷயங்கள் வருது. ஜிம் பண்ணுறதுனால என்ன நன்மை, இதனால என்ன நன்மை, அது என்ன நன்மை, இதை விட்டால் என்ன இஷ்யூ அப்படின்லாம். ஆனால் நம்ம யாருமே தொழுகைனால என்ன நன்மை, தொழுகிறதுனால நமக்கு என்ன நன்மைங்கிறத பற்றி சிந்திக்கிறதும் இல்லை, சொல்லி கொடுக்குறதும் இல்லை. அதனால தான் தொழுகையிலையுமே நம்ம ஃபெயிலாக போகிறோம். அப்போ ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோமோ, நம்மளுடைய பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப், சோஷியல் லைஃப் ஆல்சோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய சமூக வாழ்க்கை, இது 3த்துக்குமே நீங்கள் செய்கிறதுக்கு நிறைவான கூலி இறைவன் தருவான். அவர்கள் செயல்கள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஸோ இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம விஷயங்களை பார்த்தோம். மீதி விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், போயிடாதீங்க.